أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் வழங்கிய ஒன்றை கொண்டு நாம் மன நிறைவு அடைய வேண்டும் என்ற உன்னதமான செய்தியை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுசுவில் பல்வேறு தகவல்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அதில் இன்று நமக்கு தேவைப்படுகின்ற இந்த செய்தி, தற்காலத்தில் வாழக்கூடிய நாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் தனக்கு தந்த ஒன்றை கொண்டு முழுமையான திருப்தி அடைவது என்பது மிக மிக குறைவானதாக இருக்கிறது. ஒருவர் பார்க்கிறார், கலரை பார்க்கிறார், இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்குமே, தீய வச்சு தீச்சு தான் சரி பண்ண முடியும். இது ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி பதரன்னாஸ லா தப்தீல லி கல்கில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பை எவனாலும் மாற்றி அமைக்க முடியாது என்று சொல்கிறார். எனக்கு வழங்கப்பட்ட கலர் என்பது நான் இறப்பை எய்துகிற வரையிலேயும் என்னோடு இருக்கக்கூடிய ஒன்று. இது சரியில்லை, இந்த மாத்தனத்தை நினைக்கிறது புத்தி கெட்ட தன்மையாகும். அல்லாஹ் ஒன்றை தந்து விட்டால் அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த கலர் வெளிச்சிச்சே என்று மன நிறைவடைய வேண்டும். அருமையான பெருமக்களே, கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கிறேன், எனக்கு மூச்சு ஒரு மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருந்தா, அவர் மாதிரி இருந்தா, இவர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறார். இதை தவிர அல்லாஹ் எதை தந்தானோ அதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களை, ஒரு வீட்டில் குடியிருக்கிறார், அந்த வீடு பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் பெரிய வீடா கட்டி இருக்கணும், நம்ம குழம்பு குழைக்கிறோம், ஒரு பெரிய வீடா அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி பெரிய வீடா இருந்தா ஒரு மையம் கூட இருக்கட்டும், ஒரு 10,000 சதுரடியில பில்டிங் கட்டி இருந்தால் இவனை படுக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய இடத்துல படுக்க போறேன், படுக்கிறது எவ்வளவு இடத்துல, அந்த ஆசை பாருங்க. அந்த மாதிரி பெரிய வீடா இருந்தா போயிருந்தா அப்படின்னு மனசுல ஆசைப்படுகிறார். அருமையானவர்களே, எந்த இடத்தை அல்லாஹ் தந்தானோ அதுதான் நமக்கு கயிறு, எந்த மனைவியை தந்தானோ அதுதான் கயிறு, எந்த உணவை தந்தானோ அதுதான் கயிறு, எவனை நம்மோடு பிறக்க செய்தானோ அதுதான் கயிறு. போய் எப்படி தருது அவன் தான் பாரு எப்படி இருக்கான். பிறந்தவர்களை கூட கொண்டு பொருந்திக் கொள்வதில்லை, அத்தா அம்மாவை கூட பொருந்திக் கொள்வதில்லை. நீ கலரா இருந்தா நல்லா இருக்கும், எல்லாரும் கல்வி மயம் சொல்றாங்க என்று அம்மாவுடைய சொல்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறந்ததிலிருந்து இறக்கின்ற கால வரையிலையும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிகரில்லா ஞாபகங்களை கொண்டு மன நிறைவு அடைவது மனிதனிடத்தில் மிக மிக குறைவு. கலீலும் இபாதிய ஷக்கூர், நான் அளித்திருக்கக்கூடிய பேருபகாரங்களை பார்த்து நன்றி செலுத்துகிறவர்கள் ஆக குறைவானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஆயத்திற்கு கீழ் ஒரு வரலாற்று தகவலை அல்லாஹ் சொல்லுகிறார். ஹஜ்ரத் மூஸா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து இஸ்ரவேலர்களுக்கு உணவை வாங்கி தந்தார்கள், பொன் செல்வ வாங்கி தந்தார்கள். வானத்திலிருந்து அப்படியே மேகக்கூட்டம் மாதிரி, அப்படி பனி படர்ந்தது மாதிரி வந்து இஸ்ரவேலர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் படர். அப்படி எடுத்த அல்வா சட்டி வைக்க வேண்டியதில்லை, கோதுமாவும் தேவையில்லை, திருநெல்வேலிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அல்வா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். பொறிச்ச இறைச்சி அல்லாஹ் கொடுத்தான். இதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ வாங்க பேசாம ஒரு நாளைக்கு 50,000 ரக்காத்து போடுவாண்டா அல்லாஹ் சொன்னா, தொழுகை கிடையாது அவர்களுக்கு. 2 ரக்காத்து தண்ணி உள்ள உமத்துக்கெல்லாம் தொழுகை இருந்தது, 5 வக்து தொழுகை இல்லை. அருமையானவர்கள், திண்டு கொடுத்தா நட்டு வலையில் இருக்காதுன்னு சொன்னான் பெரியவர்கள். திண்டுகிட்டே இருந்தாங்க. சொர்க்க உணவு இல்லையா,
நம்ம தோப்புல தண்ணி குடிச்சாவே தானா கூடுது. இல்லதான் இருக்குங்க, காவிரி தண்ணியில அதனால ஒரு நாளுக்கு கூடத்தான் இருக்குங்கிற சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சொர்க்க உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதாவது வயது கொடுத்து மூசா லன்னஸ்திர் அலா தஆமின் வாஹித், ஒரே ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கீரை வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளம் பூண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே அல்லாஹ் தந்தா அது எல்லாம் சாப்பிட்டு பேசாம இருக்கிறார், அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது அப்படின்னு விளங்காது, நாம சொல்ற மாதிரி கேளு அல்லாஹ். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மாதிரி கேட்கிறாங்களா அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் சொன்ன பதில பாருங்க, அத்தஸ்தபதீனு நல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். மிக உயர்ந்த நியமத்திற்கு பகரமாக, உணவுக்கு பகரமாக அற்பமானதையே அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் இதை மாற்றி தர சொல்கிறார்களே, இந்த உணவின் வெகுமதி என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உழைக்காமல் கஷ்டப்படாமல் எந்த சிரமமுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா இறக்கி தந்த அந்த உணவை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு பகரமாக யானை தந்தரையில் தானே மண்ணலில் போடுறது மாதிரி சில பேர் வாழ்க்கையில மண்ணலில் போட்டு கொண்டவர்கள் இருக்கிறத விட்டு வேறொரு சைத்தானோட தொடர்பு வச்ச காரணத்தின என்னென்ன பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தஸ்தப்திலு நல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர் இஹ்பிது மிஸ்ருக்கு போறா எல்லாம் பண்ணிட்டாங்க. பைன்னலக்கும் மாஸாலும், நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு தருவேன், கீரை தருவேன், வெங்காயம் தருவேன். அதை வாங்கி நீங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, கீரை வெங்காயம் நம்ம வரைக்கும் அது வந்து சேர்ந்துருச்சு. அருமையான ஒரு வெங்காயம் இல்லாம இன்னைக்கு ஒரு சாப்பாடு இல்லை, பிரியாணி இல்லைன்னு ஆகிடுச்சு. நாளைக்கு கஞ்சி கூட வெங்காயத்தை தான் இருக்கு. அந்த வெங்காயம் கேட்டாங்களோ அதான் சொன்னா அந்த மாசல் தொப்பம், நீங்க என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், தஸ்தப்திலு நல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர் இஹ்பிது மிஸ்ரன் ஃபஇன்னலக்கும் மாஸஅல்தும் வதுரிபத் அலைஹிம் தில்லா. வாழுகின்ற காலமெல்லாம் நீங்கள் கேவலப்பட்டு போவீங்க. நாம் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ் தந்ததை யார் பொருந்திக் கொள்ளவில்லையோ அவன் வாழ்க்கையில கேவலம் அடைவான் என்பது முதல் விஷயம். வாழ்நாள் முழுவதும் நெருக்கடியான வாழ்க்கையை தான் அல்லாஹ் தரும். பச்சத்தை தரும், பத்தும் பத்தாமே வாய் கட்டினது கை கட்டாது, என்ன பொழப்பு பொழைக்கிறோம்னு திருப்பி பொழப்பிக்கிட்டு அதை திருப்பாயிருப்பாரு. இவர் இந்த மாதிரி புறப்படுறது எதுக்கு என்று சொன்னார், அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்ளாமல் பொருந்திக் கொள்ளாமல் வாழ்ந்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தந்ததை அது வேண்டாம் எங்களுக்கு வேற வேண்டும் என்று சொன்னதற்காக அல்லாஹ் தந்த அவன் கொடுக்கிறத எப்படி கொடுத்திருப்பான், நம்ம விருந்து கொடுத்தா எப்படி கொடுப்போம், அல்லாஹ்வே விருந்து கொடுக்கிறதா அந்த விருந்து எப்படி இருந்திருக்கும், அதையே உதாசீனப்படுத்தினார்கள். அதனால யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மூன்று வகையான சாபங்கள் இந்த ஆயத்தில் கொடுத்திருக்கிறார். அவர்கள் கேவலப்பட்டே இருப்பார்கள், இருக்க நாடு இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய நாடை குடிக்கிட்டு நீங்க என்னென்ன வேலை பார்க்கிறாங்க தெரியுங்களா? இது அவர்கள் குடும்பத்துக்கு முயற்சி செய்தாலும் திறமையை பயன்படுத்தினாலும் ஊழல் நாட்டை கொடுக்கிறாங்க. உலகமே பார்க்கிறதா இல்லையா? அல்லாஹ் கேவலத்தை கொடுத்தால் அவர்களுக்கு கியாமத் வரைக்கும் இந்த சாபம் நீடிக்கும் என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு போதுமான செல்வ பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறதில்லை என்கிறதை ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் கோபம் என்று சொல்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறான் அதை கொண்டு கண்குளிர்ச்சி அடையணும். நம்ம பிவியை பார்த்து கண்குளிர்ச்சி அடையணும், பிள்ளைகளை பார்த்து கண்குளிர்ச்சி அடையணும். உள்ள பெற்று வச்சிருக்கேன் பாரு, இபிலிஸை பெற்று வச்சிருக்கேன். சில பேர் தான் பிள்ளையே இபிலிஸுங்கிறாங்க. சங்கையானவர்கள் இபிலிஸை பெற்றிருந்தாலும் அப்படியாவாக உள்ள வாழ்க்கை தாய் போய் சைத்தானை பெற்று வச்சிருக்கேன் பாரு, ஒரு பேச்சு கேட்டுதான் பாருங்க சைத்தான் குட்டி அப்படின்னு சொல்லி பிள்ளைகளின் மீது அந்த பெருமிதம் இல்லாமல் யார் யாரும் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல நமக்கு தந்தான். அந்த தந்த செல்வத்தை முறைப்படி வளர்ந்து அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்று உணர்வை விட்டுட்டு அதை பொருந்திக் கொள்ளாமல் எதையுமே பொருந்திக் கொள்ளாமல் எதை கொண்டு
திருப்தி அடையாமலேயே பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்கள், அல்லாஹ் போதப்பட்ட இந்த வசனத்தில் சொல்கிறார், எதை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டால் நிம்மதியும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சன்மானம் கிடைக்கும். அந்த ஆயத்து வந்துச்சு, நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன். எதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறோமோ அல்லாஹ் அது அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பான். எல்லாம் உள்ள ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அவன் எதை வணங்கி இருக்கிறான் அதை கொண்டு நிறைவு கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு அவனுக்கு நன்றி கூறுவதற்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொள்வானாக. எல்லா வகையான ஆபத்துகள், சோதனைகள், முசீபத்துகள், விபத்துக்கள், திடீர் மரணங்கள், தீராத வியாதிகள், மருத்துவமனை சிரமங்கள், செலவுகள், மன சஞ்சலங்கள், இவைகள் அனைத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.